படம் நல்லா இருந்தது. இப்போ நம்ம முஸ்லீம்ஸ்லலாம் மோஸ்ட்லி வெளிநாட்டுக்குலாம் போயிட்டு ஒரு ஃபேமிலியை பிரிஞ்சு எவ்வளோலாம் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த படத்தில் நல்லா எடுத்து காட்டியிருக்காங்க. ஹீரோ வந்து நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. படம் வைஸ் சூப்பராக இருக்கு. உங்களுக்கு என்ன படத்துல ரொம்ப பிடிக்கும்? எனக்கு அந்த ஃபீல் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா வெளிநாட்டுக்கு போகிறவங்க எல்லாருமே வந்து பிரிஞ்சிருக்காங்க. ஏன்னா அப்பாலாம் கூட தான் வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க. அது பிரிஞ்சு இருந்துட்டு ஒரு ஃபேமிலியில் என்னென்ன நம்ம இழக்கிறோம் அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக சொல்லி காட்டியிருக்காங்க. பசுராஜ் அவங்க எப்படி நடிச்சிருக்காங்க? சார் செம்மையாக நடிச்சிருக்காங்க சார். எல்லாருமே இந்த படத்தில் யாருன்னு வந்து சொல்ல முடியாது. எல்லாருமே ஈக்குவலிட்டியாக நல்லா நடிச்சிருக்காங்க. செம்மையாக இருக்குது படம். மியூசிக் சாங்ஸ்லாம் இருக்கு. மியூசிக் அந்த முஸ்லீம் சாங்ஸ் வர மாதிரியே நல்லா இருக்கு சார் எல்லாம் படம். சார் படம் வந்து சூப்பராக இருக்குது சார். ரியலாக இருக்குது, ரியாலிட்டியாக இருக்குது. ஆக்ஷன் ஒவ்வொருடைய கேரக்டர் நல்லா இருக்கு. அதாவது 30 இது லேட்டு, அந்த கதை வந்தது லேட்டு. இதுக்கு முன்னாடி இது மாதிரிலாம் 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி கஷ்டப்பட்ட வாழ்க்கையை வந்து இப்போ கொண்டு வந்து இது காமிச்சதே லேட்டு. இது முன்னாடியே கொண்டு வந்துருக்கலாம். பட் சூப்பராக இருக்குது. ஒரு படம் பார்த்த மாதிரியே ஒரு ஃபீலிங்கில் நேச்சுரலாக இருக்குது. உள்ளே அப்படியே ஒரு ஒன் ஆஃப் த கேரக்டராக கொண்டு போயிடுவார். யூஸ்வலாக இது மாதிரி படத்தை நான் வீட்டில் தான் பார்க்குறது உண்டு. இந்த தியேட்டருக்கு வந்து பார்க்க மாட்டேன். பட் சாட்டிஸ்ஃபைடு சார். நல்லா இருக்குது, மியூசிக் நல்லா இருக்குது, டைரக்ஷன் நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்கு ப்ரோ. என்ன மாதிரி story? நான் ஆக்சுவலி இது வந்து இந்த முஸ்லீம்ஸ்லாம் அந்த ஃபாரின் கண்ட்ரிஸ் போயிட்டு வராங்களா, அது ரிலேட்டடான மூவி. அது என்ன பத்தி சொல்லியிருக்காங்க? அவங்க மிஸ் பண்ற வாழ்க்கையை ஆமா, இப்போ எல்லாரும் அந்த பயணம் போகணும் அது போகணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா போறவங்களுக்கு தான் தெரியும் அந்த பேக்ரவுண்ட் பெயின் என்ன அதெல்லாம். ஸோ அது ரிலேட்டடா வந்து கூட சொல்லியிருக்காங்க. எப்படி நடிச்சிருக்காங்க? எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. கஸ்தூரி ராஜா சார் சூப்பரா நடிச்சிருக்காங்க. அவர் தானே எனக்கு கேரக்டர்லேயே பார்த்துட்டு டக்குன்னு அப்புறமா ஓகே இவர் தான் கஸ்தூரி ராஜா சார் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கேரக்டராகவே வாழ்ந்துட்டாரு. அந்த ஹீரோ அவங்கலாம் எப்படி நடிச்சிருக்காங்க? எல்லாரும் நல்லா நடிச்சிருந்தாங்க. எனக்கு வந்து எஸ்பெஷலி வந்து இவங்க நடிச்ச ஹீரோ நடிச்சது ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மாளவிகா மனோஜ் வர போர்ஷன் நல்லா பிடிச்சது. இந்த மாதிரி ஏதாவது lag அந்த மாதிரி feel பண்ணி- ஏன் அந்த மாதிரிலாம் இல்லை. எனக்கு வந்து இது எப்படி சொல்ல, நம்ம அந்த மலையாள படம் ஃபீல் குட் பார்க்கணும்னு சொல்றவங்களுக்குலாம் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அப்படியே அந்த ஒரு சாயல் இருந்துச்சு இந்த படத்துல. first half நல்லா இருக்கா, second half நல்லா இருக்கா? அது ஃபர்ஸ்ட் ஹாஃபா செகண்ட் ஹாஃபா எனக்கு பிரிச்சுலாம் பார்க்க தெரியல. எல்லாமே எனக்கு ஓவராலா பார்க்குறப்ப ஏதோ எனக்கு ஒரு தனியாக இன்னொரு வேர்ல்டுக்குள்ள போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோ. என்ன மாதிரி எடுத்துக்கலாம்? என்ன மாதிரி story? படம் வந்து ஆக்சுவலாக ஒரு முஸ்லீம் பேஸ் பண்ண மாதிரி படம். ரொம்ப எப்படி சொல்கிறது, அப்படியே பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது அந்த மாதிரி. இது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது படம். எல்லாமே ரொம்ப ரியலாக நடிச்சிருந்தாங்க படத்தில். love story, normal love story மாதிரி. நார்மல் லவ் ஸ்டோரி தான். எப்படி மிஸ் பண்ணுறாங்க, அவங்க லவ்வை வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி நல்லா இருந்தது. எப்படி நடிச்சிருக்காங்க? எல்லாம் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. உங்களுக்கு சின்ன யாரு- சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் நடிச்சிருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப ஈக்குவாலிட்டியாக டேரக்டர் எல்லாரையும் ரொம்ப நல்லா ப்ரெசன்ஸ் எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. நல்லா இருந்தது படம். ஏதாவது lag அந்த மாதிரி இருக்கா? லேக்லாம் எதுவும் இல்லை. நல்லா படம் பார்க்கலாம் எல்லாம். இது first half நல்லா இருக்கா, second half நல்லா இருக்கா? செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கு. climax லாம் எப்படி? கிளைமேக்ஸ் வந்து ஒரு கேள்விக்குறியாக வச்சுட்டாங்க. சேருவாங்களா மாட்டாங்களான்ற மாதிரி கேள்விக்குறி வச்சு. சூப்பராக இருந்த படம். ஃபேமிலி மூவி, எல்லாரும் வந்து பார்க்கலாம். என்ன மாதிரி story? ஆக்சுவலாக வந்து இது வந்து நம்மளோட ஃபேமிலியில் ஒருத்தவங்க வந்து வெளிநாட்டில் போயிட்டு ஒரு 10 இயர்ஸ் அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு வருவாங்க இல்லையா, துபாய் அந்த மாதிரிலாம் போயிட்டு. ஸோ அந்த அவங்களோட பெயினுமே சரி, ஃபேமிலியோட பெயினுமே சரி, அந்த மாதிரி இருந்துச்சு. ப்ளஸ் வந்து எல்லாரோட அந்த பழைய காலத்தில் அந்த வீவிங் ஜாப்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதோட வேல்யூவும் எடுத்து காட்டுற மாதிரி நல்லாவே எல்லா ஃபேமிலி ரோல்ஸும் நல்லா இருந்துச்சு. எப்படி நடிச்சிருக்காங்க? எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தருமே ரோல் வந்து ரொம்ப லைவ்லியாக இருந்துச்சு. ஆக்டிங் பண்ண மாதிரி தெரியல, ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. ஃபீல் குட் மூவியாக இருந்துச்சு. பசுராஜா சார் அவர் எப்படி நடிச்சிருக்காங்க? அவர் சூப்பராக நடிச்சிருக்காரு. ஆக்சுவலாக அவர் வந்து அதான் சொன்னேன், எல்லாருமே ரொம்ப ரியாலிட்டியாக நடிச்சிருக்காங்க. அவங்க ரோலை வந்து அப்படியே அவங்க உள்வாங்கி நடிச்ச மாதிரி இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு. கஸ்தூரி ராஜா சார் எல்லாம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. படத்தை பார்த்த ஒரு ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு ஃபீல் குட் மூவி பார்க்குறோம். எல்லாமே என்ன மாதிரி ஸ்டோரி எடுத்துக்கலாம்? ஃபேமிலி சென்டிமெண்டல் லவ் எல்லாமே இருக்குது. எல்லாருமே பார்க்குற மாதிரி, ஃபேமிலியாக பார்க்குற மாதிரி ஒரு மூவி தான். பார்த்தா கண்டிப்பாக எல்லாருக்குமே மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங் வரும். ஃபாரினுக்கு போயிட்டு அவங்க ஃபேமிலியை மிக்ஸ் பண்றது அதெல்லாம் எப்படி அதெல்லாம் நல்லா காமிச்சிருக்காங்க. எல்லாருமே காமிச்சிருக்காங்கன்னு சொன்னால் எல்லாருமே அதில் வாழ்ந்து காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. படத்தை கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும். ஃபேமிலியாக வந்து பாருங்க. நல்ல மூவி தான். நல்லா இருக்கு. எல்லாரோட ஆக்டிங் பிரம்மாண்டம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. முக்கியமாக கஸ்தூரி ராஜோட ஆக்டிங் நேச்சுரலாக இருக்கு, வெரி நேச்சுரலாக இருக்கு. கஷ்டம் வாழ்க்கையில் என்ன கஷ்டப்படுறாங்கன்றத கண்ணில் வர வச்சிட்டார். அவ்வளோதான், வேற ஒன்றும் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. நீட்டாக அழகாக கொண்டு போய் அந்த பசுமையை, அந்த நம்ம ஊர் பசுமையை பிரம்மாண்டமாக காமிச்சிருக்காரு. எப்போதும் அந்த படம் பார்க்கும்போது கேரளாவுடைய பசுமை தான் பயங்கரமாக தெரியுற மாதிரி இருக்கும். நம்ம ஊரை வந்து அட்டகாசமாக ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கு சார். பியூட்டிஃபுல்லாக இருக்குது. குடும்பம் எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய படம். செகண்ட் டைம் வரும்போது நான் திருப்பியும் எல்லா ஃபேமிலியெலாம் கூப்பிட்டு வந்து பார்க்கணும் வச்சுருக்கேன். பியூட்டிஃபுல் சார். ஹபிபி பார்த்தேன்.
100 ஆண்டு வாழ்க்கை வரல இஸ்லாம வாழ்க்கைக்கு குலா வாங்கியிருக்காரு அவரு. ஏன்னா 100 ஆண்டு இஸ்லாமிய படம் இது வரைக்கும் வந்தது இல்லைங்கிறாங்க. நிறைய படம் வந்திருக்கான, இந்த மாதிரி ஒரு படம் வந்ததில்லை. அந்த மாதிரி இஸ்லாமிய மக்களோட வாழ்க்கையை வந்து வெட்ட வெளியாக போட்டு காமிச்சு அவங்களுக்குள்ள ஒரு கஷ்டம், காதல், வேதனை, சந்தோஷத்தை எல்லாத்தையும் காமிச்சிருக்காரு. படம் ரொம்ப சூப்பரான படம். யாருமே இந்த படத்தில் வந்து நடிச்சதாக தயவுசெய்து சொல்லிடாதீங்க, நினச்சிடாதீங்க. எல்லாம் வாழ்ந்திருக்காங்க. கஸ்தூராஜானா தனுஷோட அப்பான்னு சொல்லுவான், ஆனால் தனுஷுக்கு அப்பாங்கிற மாதிரி அவரோட வேடத்தை காமிச்சிருக்காரு. அந்த மாதிரி ஒரு நடிப்பு, பாடல்கள் அற்புதமாக இருக்குது. மியூசிக் டேரக்டர் செம்மையாக பண்ணியிருக்காரு. நல்ல கதைக்களம். இதை நம்பி பணம் போட்ட ப்ரொடியூசரு அவங்களுக்கும் அவங்களுக்கும் இந்த படம் போய் வெற்றி அடைஞ்சு அவங்களும் இன்னும் இந்த மாதிரி கதைகள்லாம் நிறையா தமிழ் சினிமாவுக்கு வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். அப்புறம் பார்த்தா அந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனால் கண்டிப்பாக லவ்வரோட போங்க. பேச்சுலராக இருந்தீங்கன்னா, ஃபேமிலி மேனாக இருந்தால் குடும்பத்தோடு போங்க. இது கண்டிப்பாக இந்த காலத்தில் வந்து ஒவ்வொரு மக்களும் போய் பார்க்க வேண்டிய படம் இது.